அப்படி கேக்குறேன்னா இது கேள்வி இல்ல இல்ல இது கேள்வி இத கேள்வியா கேட்கல ஆசன கேள்வியா சொல்லி நீங்க என்ன மாமா பொண்ணும் உப்புமாவும் ஒண்ணு மாமா பொண்ணுண்டா மாமா பொண்ணு உண்டு மாமா பொண்ணு மச்சால் மச்சால் மாமா பொண்ணு உப்புமாவும் ஒண்ணு மச்சாலும் உப்புமாவும் உண்டு வேற எதுவுமே கிடைக்காத பட்சத்துல நம்மளோட தலையில இறந்தாலும் எனக்காக யார் அழப்போகிறார்கள் தினமான பின் இந்த மாளிகையும் பணமும் எனதென்று நான் சொந்தம் கொண்டாடவா முடியும் சந்தனத்தால் மணந்த உடல் என்றாலும் இறந்தால் மணக்கவா போகிறது கண்ணே மணியே என்று கொஞ்சிய தாயும் உயிரே என்று சொன்ன மனைவியும் தெரியல அம்மா நான் என்ன டேஸ்ட் பண்ணி பார்க்கிறேன் ஐயோ 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 என்ன யோக்கடா பையன் அது சரி உடனே ஜட்ஜன கேஸ் டிஸ்மிஸ் முதல்ல அவரை விடுதலை கடைசி வந்து நடக்காத ஒரு காரியம் உண்டு போலீஸ் இது உங்களை பழிவாங்க தான் செஞ்சிருக்கான் பே கடி ஜோக்கள்டா பேர்லாம் அதுதானா உலகத்திலே பிரியாத ஜோடி ஆர் அக்கினியை கேட்டா சொல்லுவான் செருப்பு அம்மா இதற்கு மனைவி சொன்ன பதில் என்ன தெரியுமா அதுக்கு அவன் எத்தனை மேடம் ஏறினா தெரியுமா அது சரி ஆனா இவர் சொன்னதுக்கு காரணம் இவர்கிட்ட காய் இல்லை வேண்டி அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் நான் கவிதாஸ் அதாச்சும் எங்க நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தம்பியார்கள்ட்ட தான் வந்து நிற்கிறேன் இந்த கேம் வந்து நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மருந்து எடுத்து கொண்டு போகிறக்கா வந்தேன் நேற்று வந்து நாரி விளைவு என்று சொல்லியிருந்தேன் உண்மையிலே நாரி விளைவு வீட்டை படுத்திருந்தேன் படுத்திருக்கா இப்போ கவிதாசனில் கோல் வந்துச்சு அண்ணா அவங்கள விரட்டாமண்டா அப்போ நான் சரி வாரன்னு சொல்லி இப்போ தான் வந்துக்கிறேன் 11 நாரி பிடிப்புக்கு நாரடு வர்ற வேலைஞ்சா நாரி பிடிப்புலாம் சரி கால் ஆகிட்டுது அப்போ நாரி விளைவுன்னு சொன்னால் உனக்கு நாரி விளைவு மருந்து தாரன்னு வாண்ட அப்படின்னா இது கவிதாசன் சொன்னால் அப்போ எனக்கு நல்ல ஒரு க்ரீம் ஒன்று இருக்கடா வா தரலாம்னு சொல்லி அப்போ வந்து பார்த்தேன் அங்கே கவிதாசிட்ட தருவான்னு சொல்லி இங்கே வாரன்னு இதில் கவிதாஸ் மண்ணடிச்சு கொண்டு நிற்கிறார் சவுளால் என்ன கோலட்டா அந்த க்ரீம் என்ன தெரியுமா சரி இதான் அந்த கிரீம் இது வந்து என்னென்னா இது நாரி பிடிப்புண்டான்னா மேலே வந்து அது நாரி பிடிப்புன்றது நம்ம பேசாம கிடக்கக்கூடாது கிடந்தா அது அடுபடாது இது நாரி பிடிப்புன்னா கூட இந்த குனிஞ்சி நிமிந்து இப்படி வேலையாகணும் இதோட பிடிக்கல உண்மையிலே வந்து சரியான நாரி உழவு தாங்கிலாமல் கிடந்தது இந்த பக்கம் அது நேற்றே வந்து வேலை செய்ய கொஞ்சம் சவுள் அடிக்க மண் அப்படித்தான் இருக்கும் அப்போ அதோட கொஞ்சம் நாரிக்க பிடிக்கிறது அது என்ன ஒரு நாரியில் ஒரு கொழுவல் மாதிரி எனக்கு என்னென்றே தெரியல அப்போ இன்றைக்கு இங்கே வந்து திருப்ப இந்த வேலையை செஞ்சால் எடுபடுமனா பஞ்சு படையில் அப்படி வந்திருக்கிறேன் பாப்பா மீன் செய்கிறது தான் என்ன இது நாங்களும் அடுக்க எடுவர்ற மாதிரி தெரியல உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இல்லை நாங்கள் கிண்டுறோம் எடுவர்ற மாதிரி தெரியல இப்போ 2 பேர் ஏலா கட்டத்துக்கு போய் இப்போ ரெஸ்ட்டுக்கு போயிருக்கான் அவங்களால ஏலா இதுதான் வருவாங்கன்னு நானும் கிண்டுறேன் சாமான் போகிற மாதிரி தெரியல அப்போ எத்தனை ஸ்டார்ட் பண்ணீங்க நான் இது 6:30க்கெல்லாம் தொடங்கிட்டோம் எத்தனை கட்டம் நீங்கள் தூங்கிட்டு எத்தனை மணி கட்டம் வேலை செய்யாமல் இருந்தீங்க செய்யாம இருந்தோம் விசர்கால் அங்கே பாருங்க எவ்வளோ மட்டும் இப்போ இருந்தேன் இல்லை அப்படி இல்லை இப்போ தான் போனவங்க சாப்பிட்றதுக்கு போனேன் நான் இப்போ இதை கிண்டித்து இருந்தேன் நான் அப்போ நீங்கள் நாரி பிடி பண்ணால் நாடோட ஒரு வேலை செய்யணும் கட்டாயம் தூக்கில் அவளோட போது பட் அதை விட இது என்ன கொந்தாடு கொண்டியா நீங்கள் என்ன செய்யுங்கண்டா இப்போ இதெல்லாம் இப்படி கிண்டி இந்த ஷவலால் அடிங்க நான் கொண்டு போய் கொட்டி கிண்டி விடுறாங்க கிண்டி விடுறதாக நினைச்சேன் இல்லை விட்டு போட்டு ஷவலால் ஆனால் நல்ல ஒரு விஷயம் இப்போ நாங்கள் இந்த மழை வரக்கு முன்னும் இந்த மண்ணை எடுக்கிறது எஞ்சிருக்கோம் மழை வந்து அப்படி அப்புறம் ஜேசிபி தான் பிடிக்க வேண்டியா வரும் இப்போ மழை காலம் தானே அண்ணா அப்போ அங்கால வந்து தண்ணியும் கூடுதலாக நிற்கிறது அப்போ காலையில் வந்து ஒரு கொஞ்சம் அதாவது என்ன சொல்கிற வீடியோ எடுக்கிறது எடிட் பண்ணுறது தூங்குறேன் இருக்கான் கொஞ்சம் உடம்பு வேர்க்க வேலைஞ்சா நல்லந்தானே ஓடுறது குறைவு இப்போ வேலையில் ஓடுறது குறைவு அதால் இப்போ இப்படியான கொஞ்சம் வேர்வை சிந்தி இருக்கும் அப்போ இதற்காக கொண்டு போகணும் இப்போ அங்கே நீங்கள் கொண்டு வாங்க நான் குத்தி கிளறித்தார் கிளறி ஏற்றணுமா இது இப்போ சரியா பள்ளத்துக்கு இறங்கிது மானா அதெல்லாம் ஏற்றுற கொஞ்சம் கஷ்டமாக வரும் அம்மா சுண்டு கைத்த கட்டில முன்னுக்கு ஓ உடஞ்சிட்டு பள்ளத்துக்கு கஷ்டம் இங்கே பில் வர்க்கடாக்கு வாங்கோ அம்மா குத்தி தான் அள்ளணும் இலை வாங்குவோம் அப்படித்தான் சட்டை அப்படி இலை வாங்க
சொன்னார் இப்போ நான் வேலை செய்யணும் இப்போ சீக்கிரம் அதான் கிடக்கு உண்மையிலே அதான் சரி. ஆனால் உண்மையிலே பகுடிக்கில்ல மானன்னாட்ட வேலை எடுக்கடி வீதி ஒன்றை பிடிச்சா சரியாப்பா பொய்யண்டா பாருங்க இவ்வளோத்தையும் முடிச்சு போட்டான் போவாள் கொண்டோம் ஏற்றும் அது பிரச்சனை இல்லை. இப்போ ஃபுல்லாக சேவ் ஆயாச்சு. ஓ ஓ ஒரு ரமணா ஏற்றுற கஷ்டம். 2 வண்டியில் ஓடுதுண்டா ஒரு ஆள் 2 கோல்ற கஷ்டம். அடுத்த வேட்டும் அதுக்கு போடுங்க அதுக்கு போடுங்க ஓட்டியல. ஓ நீங்கள் யோசிக்க கொண்டு வராங்களே பயப்படல கோர்றாங்க பயப்படுறீ கட்டு போய் இயல்புற களைச்சல ஓடியல். சரி நாங்கள் கலைக்க மாட்டோம். எடுங்க எடுங்க விடாம் பிடிங்க. அதான் பிள்ளையார் சரி. ஓ அதுதான் உண்மைதான். அது நாரிக்க பிடிக்குது எல்லா கலக்கு கொஞ்சம் இதில் ஆள் வரும். லோட் கூடிட்டேனே. பிரச்சனை இல்லை. ஸ்டார்ட் எடுக்கும் பிறகு தான் எடுத்துதான் போயிடும். அங்கே விடலாம் விளையாட்டு அடிக்க கூடி ஆ இப்பயே தடம் புறாடுது மெல்ல மெல்ல. மேரியில் பிடிச்சி சொன்னேன் தானே. மேரி உள்ள உண்டா சிக்கல். அந்த காலத்தில் அக்கினி வந்து குதிப்பான். அக்கினி பொரியா. ஓ என்னப்பா டிப்பர் பிராண்டுட்டது. டிப்பர் பிராண்டு. நான் டிரைவர் போல விடுற இடங்கள் சரியாக இருக்கணும். அதுதான் அதுதானே சவுல் அடிக்கிற காக்கினே சரி. ஓ அதுதான் நியாயமாக கிடக்கு. ஒரு 1.5 ലോറി വരും പോലെ കിടക്ക്. നമ്മുടെ നിറമ്പിത്തേ ചിക്കലപ്പാ. ഓ KDH മണ്ണ് എത്രയാട്ടം വന്നിട്ട് கணக்கா 4 வண்டியில் அடிக்க ஓ எந்த பைப் ஆனா இந்த வண்டி கொஞ்சம் ஸ்பீட் கூட மானா இந்த போற வண்டியில ஸ்பீட் கூட ADH ஆமல்ல ஓ ஓட்டம் கூட இருக்கு. சூப்பர் பெட்ரோல் ஓடுது. ஓ என்ஜின் கொஞ்சம் புலையில்ல ஓல அடக்கு. ஸ்பீட் கூட என்ன விளக்க வேண்டாம். ஓ நான் கொண்டு வர என்னதான் பண்ணி அது இந்த பல அவலத்தாலையும் போக மட்டுமല്ലോ அங்கால ஷோ ஆயும் அப்படி
மூன்றுல மூச்சு விட மைக்க கொலை விட்டா தெரியும். மைக் கொலை தான் கிடக்கு. ஓ. 2 கட்டுக்கு அடிக்கிறது கடைஞ்சிக்கிறாப்பா. மண்ணண்டா அடிக்கிறான். ஆனா உண்மைக்காக 2 வண்டிகளுக்கு அடிக்கிற கஷ்டம். 2 ஷவல் இருக்கணும் இல்லாட்டி 2 பேர் நிற்கணும். 2 ஷவல் 2 பேர் நிற்கணுன்றது. 3 வண்டியில் நிற்கணும் பிரெண்டா. என்ன இல்லை போடலாம், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விளங்கு நாரி நாரி விளைய உண்டு. ஆ அம்மா ஒரு கால் தட்டை தான் போகணும். தட்டோன்னு தட்டினா தான் சரியா வரும். வண்டியில் ஓடுறவங்களுக்கு பிடிச்சிருந்தோம் தான் சுகமான வெயிலான இப்போ இந்த புட்டி எடுக்கிற லொண்டி இல்லடாப்பா உருண்டலா இல்லை வாட்டர் லெவலுக்கு இஞ்ச இதுதானே இது இஞ்ச பள்ளமாக்கணும். வாட்டர் லெவலுக்கு இஞ்சான் புட்டி வா அதுதான் சரி. ஆ அடே ரூபின்ஸ் ஹாஸ்பிடல் ஃபுட்டுமா யோசிச்சு ரைட் ஃபுட்டு ஹாஸ்பிட்டல் பக்கத்தை விட்டு ஆக்கிட்ட கொடு உண்மையை சொல்றேன். ஏன்டா உங்க உடம்புல என்ன அறியணும் சொன்னான் காலம் காலமா சொன்னான்ற விட ஏலா அடிக்கிறாரா 7 வண்டியில் கிட்ட ஒரு ரவீந்தம் இழுக்க போகுது. ஓய் ஓ என்ன பாய் அவ்வளோ திரும்பி வேலைக்கு கிடச்சுன்னா முடியாது. இது வண்டியில் அழுத்து போ ஒரு கதையும் இல்லை. இது போக்கு பிள்ளையப்பா அது கடை இதுட்டு ஆ இல்லை இது என்னது வாசிக்கிட்டு என்னவா வாசி நல்லா என்னவாண்டா நல்லா வாசி நான் போய் நான் போகட்டப்ப ஆ ஆ இந்த நார்மல் என்ன பாய் உலகத்திலே பிரியாத ஜோடி ஆர் அக்கினியை கேட்டால் சொல்லுவான். ம் செருப்பு அம்மா சொன்ன எடுக்கல அவன் இப்போ இவன் எடுப்பான் கையாத எடுப்பான் பாப் இருந்து வாசி அடே இப்போ நாங்கள் வாசிக்க போகிற ஜோக்களை கட்டு நீங்கள் விழுந்து விழுந்து சிரிங்க வரியோ ஓ யோக்கர் ஓ உலகத்து திருப்பி எடுக்கிறோம் இல்லை திருப்பி ஆ உலகத்திலேயே சிறந்த ஜோடி செருப்பு தான். உண்மையாவா ஓ உண்மையா தானப்பா அப்ப நான் சொன்ன சரியா சரியான் பிறகு நான் உண்மையா என்ன தெரியும் எகிட்ட போய் நான் காட்டல நான் சும்மா நான் பாடிக்கு ஆனா சரியானா தானே தெரியுதான் என்ன போரோ ஜோடி இந்த அடிக்கிறா இந்த காலம் எடுக்கிறா. சாயான் முந்தான பிறகு முந்தாச்சு பிறகு செருப்பு தான் செருப்பு தான். ஆனா இப்ப அக்னியை கொண்டு வரலாம் அதுக்குள்ள இல்லையா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருக்காங்க பாருங்க. ஒன்றை பிரிந்தால் மற்றொன்று வாழவே வாழாதாம். ஏம்பாடா குலாக்கணத்துக்கு அந்த
வாசல் ஒட்டி போலாம் அதை விட அந்த செருப்புல வந்து அந்த வட்டமா வட்டி போட்டு நான் அந்த டிராக்டர் செஞ்சு ஓடுறோம் முதல்ல ஒரு காலம். ஓ சரி. ஓ யோசிச்சுப்பாங்க எப்படி கொத்தாக்கலாம் நான் வேலையை கொண்டு வச்சுக்கேன் செருப்பில் டிராக்டரை ஓடினாக்கலாம். சரியா பிறகு அடுத்த இது எந்த பாணியில வாசிக்கிறேன்னு தெரியாங்கடா. எல்லா பெண்களையும் விசிலடித்து திரும்பி பார்க்க வைத்தாலும் செருப்படி வாங்காத ஒரே ஜீவன் குக்கர் தான். குக்கர் தான். நீ கேள்வியா கேட்டுட்டு சொல்லுவோமே அதுதான் அக்னியை கேடு அக்கானி இல்லை அதை திருப்பி கேட்குற ஒரு அதுதான் சொல்லி போட்டு பட்டினாலும் அவனு தெரிஞ்சிட்டு இல்லைடா விட நல்ல மூளையாக போனாக்கா திருப்பி கேள வீடியோவில் பட்டி போடுவோம் அவனுக்கு விட தெரிஞ்சிட்டு இல்லைடா. அதுதானே. ஏன் நீ சுணங்க நினைக்கிற? இல்ல இல்ல இது இது எப்படி தமிழ்ல இல்லடா சுத்த தமிழ்ல கேள்வி எப்படி கேட்குறேன் விளங்கு இல்லை. அப்போ எல்லாம் அப்படியே ஒன்றிணைந்தல் வருது. விளங்கு ஒன்றிணைந்தல் வருது. என்ன அப்படி கதையை பத்தி மாமா பொண்ணும் உப்புமாவும் ஒன்று மாமா பொண்ணுண்டா மாமா பொண்ணு உண்டா மாமா பொண்ணா மச்சால் மச்சால் மாமா பொண்ணும் உப்புமாவும் ஒன்று மச்சால் முப்புமாவும் உண்டு. வேற எதுவுமே கிடைக்காத பட்சத்துல நம்மளோட தலையில கட்டப்படும். என்ன ஜோக்குண்டா இதை சரியா வாசிக்காடியே அந்த ஜோக் கவிதா என்ன செய்யலாம் தெரியுமா? அந்த அந்த அனுசரன் பர்த்டே கவிதை வாசிச்சான் தெரியுமா? அதே மாதிரி தான் வாசிக்கான். அதை நீங்க ஒரு வாசிங்க. அது அந்த கேள்வி மாமா பொண்ணு முப்பு மாவும் பொண்ணு வேற எதுவுமே கிடைக்காத பட்சத்துல நம்மளோட தலையில கட்டி வச்சுருவாங்களா? ரெண்டா மச்சாலும் ரவையும் உண்டாம். அது சரி கேள்வி அப்படி கேக்குறேன்னா இது கேள்வி இல்ல இல்ல இது கேள்வி இதை கேள்வியா கேட்கல. கேள்வியா சொல்லி நீங்க என்ன கேள்வியா கேளுங்க நான் பதில் சொல்றேன். அது விளங்கணும் இல்லையா உனக்கு எல்லாம் கேள்வியா கேட்கலாது கேட்கலாது. நிம்மதியாக இருக்கும் வயதில் மனைவியை தேடுவதும் மனைவி வந்த பின் நிம்மதியை தேடுவதுமே ஆண்களின் வாழ்க்கை. சரி நாங்க இங்க பொய்யல் கதை எஞ்சதுதானே. இந்த உலகத்தில் என்னையும் ஒரு மனிதனாக மதித்து பொன்னாடை போத்தும் ஒரே நபர் செலவும் கடைக்காரன் மட்டும்தான். கும்பிடணும். ஆனா அது பொன்னாடை இல்ல பண்ணாடை. நீங்க வட்டுங்க பாஸ். ஒரு புடவை வாங்க 300 புடவைகளை புரட்டி பார்த்த மனைவியரிடம் எரிச்சலுடன் கணவன் சொன்னான், ஆதி காலத்தில் ஏவாள் வரும் இலையை மட்டுமே உடுத்தியிருந்தால் இது போன்ற சொல்லைகள் நல்ல விலை ஆதாமுக்கு இல்லை. இதற்கு மனைவி சொன்ன பதில் என்ன தெரியுமா? அதுக்கு அவன் எத்தனை மரம் ஏறினாங்கன்னா தெரியுமா? அது சரி அது சரி. ஆனா இவர் சொன்னது காரணம் காய்ச்சில வேண்டி அது இல்ல மற்ற கரைச்சல் கரைச்சல் கூட பொஜா என்ன அப்புறம் கூட என்னச்சு இல்லையன்று சும்மா விட ஒன்று இல்லை எத்தனை மரம் ஏறிப்பான். அப்போ பாருங்க தொலைபேசியில் ஒரு பதட்டமான குரல், டே மச்சான் எங்கடா இருக்க? வீட்டில் ஆண்டா இருக்கேன். அப்பாடா இப்போ தாண்டா நிம்மதியாக இருக்குது. ஏண்டா என்ன விஷயம்? அது இல்லைடா காலையில் பேப்பரை பார்த்தேன், அதில் உங்களோட தெருவில் வெட்டியாக சுற்றிட்டு இருந்த நாய்களை எல்லாம் கார்பரேஷன்காரங்க பிடிச்சிட்டு போன செய்தி போட்டுருந்துச்சு. அதான் எங்கே நீ மாட்டிட்டியோன்னு பயந்துட்டேன். ஐயோ மச்சான நாய் ஆகிட்டான். அம்மா இப்போ அம்மா ஆகப்புறா என்னடி உன் புருஷன் தினமும் இப்படி குடிச்சிட்டு வராரு நல்லாவா இருக்கு மகள்? தெரியலை அம்மா, நான் என்ன டேஸ்ட் பண்ணி பார்க்க. ஐயோ 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 என்ன யோக்கடா இது. நீ என் தங்க குட்டியாம் தாத்தா சொல்றதை கேப்பியாம். நான் உன் புத்தக பையை தூக்கிட்டு வருவேனாம். பாப்பா நடந்து வருவியாம். வேண்டாம் தாத்தா, என் பையை தூக்கி நீ கஷ்டப்பட வேணாம், நானே என் பையை தூக்குறேன், நீ என்னை தூக்கிட்டு வந்தா போதும். யோக்கடாப்பா. ஏன் ஸ்கூட்டரை திருடினேன்? டிராபிக் போலீஸ்காரங்க சீக்கிரம் வண்டி எடுன்னு அவசரப்படுத்தினாரு எசமான். இது அவ்வளோங்கல. பகலில் உங்களுக்கு கண் தெரியாதா டாக்டர்? தெரியுமே, ஏன் கேட்குறீங்க? இல்லை பார்வை நேரம் மாலை 6-8 வரை கண்டு போட்டீங்க. டாக்டருக்கு இது கேள்வி இது கடிஞ்சோக்குடா முதலாளியா? டே முனியா, நான் கொஞ்சம் வீட்டுக்கு போய் ஓய்வு எடுத்துட்டு வரேன், நீ கடையை பார்த்துக்க. இதுக்கு முனியன்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு எதுக்கு சிரமம் முதலாளி, நானே போய் ஓய்வு எடுத்துட்டு வரேன், நீங்கள் ஐயோ இது முழுக்க டிக்டாக்ல கட் பண்ணி போடலாம்ப்பா. அதுதான்
அடுத்தது டீச்சர் கேட்குறாரா, பார்வதி ஏன் சிவபெருமானை மணந்தார்? மாணவன் பதில் சொல்கிறான், எப்போவும் தலையில் சந்திரன் இருப்பதால் வெளிச்சமாக இருக்குமாம். பில் வராது, இன்னும் எலக்ட்ரிசிட்டி பில் வராது. ஜடாமுடியில் கங்கை நதி கொட்டுவதால் மோட்டார் போட்டு டேங்கில் தண்ணீர் ஏற்ற வேண்டாம். சிவன் பச்சை காய்கறி சாப்பிடுவதால் சமைத்து கொட்ட வேண்டாம். சிவனுக்கு அம்மா அப்பா இல்லாதால் மாமியார் சொல்ல இல்லை. மாணவன் பதிலை கேட்டு மயங்கி விழுந்த டீச்சர். இது வந்து கொஞ்சம் யோசிச்சு தான் சிரிப்பேன், பின்னேதான் சிரிப்போம். பின்னேரம் 3 மணி ப்ரோ. ஜட்ஜ் கேட்குறாரா, நீங்கள் ரொம்ப வேகமாக வண்டி ஓட்டியதாக போலீஸ் சொல்லுறாங்க, நீங்கள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இது ஆதாரம் ஏதாவது உண்டோ? ஐயா, நான் என் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வர மாமனார் வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன் ஐயா. நீங்களே சொல்லுங்க ஐயா, எவனாவது பொண்டாட்டியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரக்கு வேகமாக போவாங்க? அது சரி. உடனே ஜட்ஜனே கேஸ் டிஸ்மிஸ், முதல்ல அவரை விடுதலை செய்ய. கடைசி வந்து நடக்காத ஒரு காரியம் உண்டு. போலீஸ் இது உங்களை பழிவாங்க தான் செஞ்சுருக்கான். கடி ஜோக்கல்ட்டா போயிடலாம். அதுதானப்பா. ஆட்டாப்பா அனுப்பம் நெக்கல கடி ஜோக். நேரம் போனே தெரியா. இதில் இதொன்று எது இதொன்று உணவைத்தான் சாப்பிட்டேன், எப்படி மலமானது? உயிரோடு தானே இருந்தேன், எப்படி இறந்து போனேன்? மலம்தான் உணவாக இருந்ததா, மரணம்தான் வாழ்வாய் இருந்ததா? இந்த சுருங்கி போன உடம்புதான் இதுவரை இளமையை அனுபவித்ததா? இந்த சுருங்கும் மார்பலுக்கா இத்தனை கண்கள் வட்டமிட்டது? பெருத்தன சிறுக்கும் சிறுத்தன பெருக்கம் என்று பாடியது இந்த நிலையற்ற பொய் வாழ்வைத்தானா? இன்னும் இழுத்து கொண்டே இருக்கிறான், செத்து தொலையவில்லையே என்று மனைவியும் சுத்தமும் பேசிய போது என்னை 100 ஆண்டு வாழ்க என வாழ்த்தியது நினைவுக்கு வந்தது. இதுவரை எனது கோடாரியால் நான் எனது வேறையல்லவா வெட்டி இருக்கிறேன். நான் விரும்புவே எல்லாம் என்னை வெறுத்துக் கொண்டிருக்கின்றன. இளமையாய் இருக்கும் போதே முதுமையை பழகி இருக்க வேண்டும். அறுசுவை உணவை தேடி தேடி உண்ணும் போதே அது மலமாகும் என்று உணர்ந்திருந்தால் அடுத்தவர் உணவை நான் பறித்திருக்க மாட்டேன். அனைவருக்கும் பயன்பட வேண்டிய பொன் பொருளை ஒரு திருடனை போல் பறிக்கிருக்க மாட்டேன். காலம் கடந்த ஞானம். பாயும் நோயும் தவிர யார் துணை வரப்போகிறார்கள்? இறந்தாலும் எனக்காக யார் அழப்போகிறார்கள்? தினமான பின் இந்த மாளிகையும் பணமும் எனதென்று நான் சொந்தம் கொண்டாடவா முடியும்? சந்தனத்தால் மணந்த உடல் என்றாலும் இறந்தால் மணக்கவா போகிறது? கண்ணே மணியே என்று கொஞ்சிய தாயும் உயிரே என்று சொன்ன மனைவியும் பிணமான பின் உடன் வரவா போகிறார்கள்? பிரிய மாட்டேன் என்று சொன்னவர்கள் பிணம் என்று வீசி சென்ற பிறகு மண் என்னை பார்த்து, மகனே நான் இருக்கிறேன், என் மடியில் வந்து உறங்கு என்று என்னை மார்போடு தழுவிக்கொண்டது. அருந்தின மலமாம் பொருந்தின அழுக்காம் வெறுப்பன உவப்பாம் உவப்பும் வெறுப்பாய் உலகே பொய் வாழ்க்கை. நீ நீயாக இரு. உங்கள் உடலில் இருக்கும் ஒவ்வொரு உறுப்பும் நீங்கள் உயிருடன் இருக்கும் அத்தனை நாளுக்கும் பயன்படுத்தவே படைக்கப்பட்டிருக்கிறது. வயதானால் அந்த நோய் வரும் இந்த நோய் வரும் என்று சொன்னால் தயவு செய்து நம்பாதீர்கள். உங்கள் கூடவே வாழும் மிருகங்களை பாருங்கள். மரணம் வரும் வரை தன் வேலைகளை தானே செய்து கொள்கிறது. எந்த பறவைகளும் தனக்கு வயதாகிவிட்டது என்று தன் குஞ்சிடம் உணவு கேட்பதில்லை. எந்த மாடும் படுத்துக்கொண்டு தன் கண்டிடம் தண்ணீரோ உணவோ கேட்பதில்லை. எந்த பூனையோ நாயோ படுக்கையில் இருந்து கொண்டு மலம் கழிப்பதில்லை. மரணம் அடையும் நாள் வரை ஆரோக்கியமாக சுயமாக தன் வேலைகள் அனைத்தையும் செய்து கொள்கின்றன. மனிதர்கள் மட்டும்தான் வயதானால் நோய் வரும் இயலாமை வரும் என்று நம்பி அடுத்தவர்களை எதிர்பார்த்து வாழ ஆரம்பிக்கிறார்கள். நன்கு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். முதுமை என்று எதுவும் இல்லை, நோய் என்று எதுவும் இல்லை, இயலாமை என்று எதுவும் இல்லை. எல்லாம் உங்கள் மனதிலும் அதன் நம்பிக்கையிலும் தான் இருக்கிறது. சிந்தனையை மாற்றுங்கள், ஆரோக்கியமாக வாழுங்கள். நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதுவாகவே ஆகப் போகிறீர்கள். நான் 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 சம்பாதிக்கிறேன், நான் காப்பாற்றினேன், நான் வீடு கட்டினேன், நான் உதவி செய்தேன், நான் உதவி செய்யலனா அவர் என்ன ஆகிறது? நான் பெரியவன், நான் தான் வேலை வாங்கி கொடுத்தேன், நான் தான் நான் நான் என்று மாதட்டிக் கொள்ளும் மனிதர்களே, நான் தான் என் இதயத்தை இயக்குகிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? நான் தான் என் மூளையை இயக்குகிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? நான் தான் என் 2 கிட்னியையும் இயக்குகிறேன் என்று சொல்ல முடியுமா? நான் தான் என் வயிற்றில் சாப்பிட்ட உணவில் இருந்து சத்துக்களை தனியாக பிரித்து ரத்தத்தில் சேர்க்கிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? நான் தான் பூக்களை மலர வைக்கிறேன் என்று தான் உங்களால் சொல்ல முடியுமா? இவைகள் அனைத்தையும் எவன் செய்கிறானோ இயக்குகிறானோ அவன் ஒருவனுக்கே நான் என்று சொல்வதற்கு முழு அதிகாரமும் உரிமையும் உண்டு. ஆகையால் நான் என்ற அகந்தையை விட்டு அனைவரிடமும் அன்பாக பழகுங்கள். உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து ஏங்காதே, தாழ்வு மனப்பான்மை வரும். உனக்கு கீழே உள்ளவனை பார்த்து ஏளனமாய் சிரிக்காதே, தலைக்கணம் வரும். உன்னை யாரோடும் ஒப்பிடாமல் நீ நீயாக இரு, தன்னம்பிக்கை தானாய் வரும். பட்டினத்தார் சொன்னது. கதை கடுங்கதையிலப்பா. எப்படி இருக்கு கதை? இப்படியே கேட்டு திருந்தா என்ன விளக்கம்? மண்ட விளக்கம் இதை கேட்டு திருந்துடா இல்லை நீ அதை நினைக்கப்பா ஏலாப்பா. இதை புரிஞ்சு கொள்ள முடியாது இருக்குண்ணா. என்னண்டா இது மண்ணோ இல்லை கிரவலோ கல்லோ சக்கையோ ஒன்றும் புழங்கு இல்லப்பா. இது கடும் பொறுத்த வேலையப்பா. மனிதர் உணர்ந்து கொள்ள இது சாதாரண மண் அல்ல, அதையும் தாண்டி மிருகமானது. அப்பா அப்படிதான் போகுது. ஆனால் உண்மையிலே இதுதான் சொல்றது, இந்த
கணக்க சவரங்களோட கூடி பிறகுற இப்படியான வேலை இருக்குன்னு ஓ ஆனால் ஆள் வராட்டி இந்த லெவலுக்கு எடுத்துக்கலாம் ஆள் வாட்டி இந்த லெவலுக்கு எடுத்துருக்கிறாரு என்ன பற்றி கேட்குறீங்களா வேலையால் காது மடைச்சிட்டு அவனுக்கு அதான் இந்த உள்ளத்தம் எனக்கு ஒரு வேலை செஞ்சால் அந்த வேலையே செஞ்ச மாதிரி இருக்கணும் அதுதான் அப்படியே உங்களோட வீட்டு வேலையை முடிக்க வச்சுக்க 2000 கேட்டா என்ன நான் கேட்கல நான் கேட்டா என்ன செய்வேன் துவங்கல தானே துவங்கல என்ன ரைட் சில வேலை செய்கிற ஆட்களையும் பொறுத்தது இருக்கு ஒன்றை தொட்டு அதை வந்து ஒரு வேலையாக செய்தது மாதிரி இருக்கணும் இப்போ நீங்களும் வந்து செய்கிற நீங்கள் தான் இந்த வேலையில் செய்தது செய்யலை தானே கனகாலமாக மறந்துட்டீர்கள் செய்யலேன்னு சொல்லலாம் மறந்துட்டீர்கள் நீ டெய்லி செய்கிற இந்த வேலையில் ஓ பின்னே என்ன இடங்கள் எல்லாம் செய்கிறான் அப்படி செய்கிறேன்னா அந்த வகுந்தா அதுக்கு வராதுடாப்பா செய்கிறது அது ஒன்றுமே செய்யலாது என்ன வகுத்துக்கோ ஓ அங்கே போய் அங்கே ஊழ மண் போட்டாச்சு காட்டு அது இப்போ பரவாயில்லைப்பா ஆ அது லெவலாக அது பரவாயில்ல அப்படியே ஒரு மழை வச்சு இல்லை இல்லை அது இப்போ இதுவரை வேறு அவர் விளையாடி கொண்டு வரும் கார் நம்ம கார் எடுக்கிறா இப்போ பரவணும் பரவினா ஓகே கொஞ்சம் நூலை பெறைய விட்டாச்சுடாப்பா அவரது கதை வச்சு திரிக்கிற பரவத்து நான் ரொட்டி வரேன் ஹரிதாஸ் நோம்பலா பெரிய பரவத்து விளாண்டு ஆகிக்கிறேன் உங்களை கதை என்ன பகிடாரு எல்லாம் பிறகு என்ன யாரு செஞ்ச வரும் பொறுத்த வேலையில் நான் தான் செஞ்சு ஓ ஆனால் இவ்வளோ மண் எடுத்து தான் இருக்கேன் என்ன ஒரே இங்கெல்லாம் அங்கால சைட் ஃபுல்லாக இந்த வேலை என்ன கிலோ இது குண்டு தோசை என்ன வந்து பார்த்துட்டு சோக்கா போகிறேன் 60 செஞ்சா இருக்கேன் வேலைன்னு நோமலை தட்டி விட்டாடா இதுக்கு மழை பெய்ய எல்லாம் பிறவப்பட்டு தட்டி விட்டா சரி அதான் சும்மா இப்போ நீ வீடியோ இருக்கிறக்காண்டி பிறகுறான் ஆ என்னண்டு அது இங்கே அவன் சும்மா படிக்க இப்போ பார்க்க போனால் இந்தியாலையும் போடுறது தானே வேணும் எல்லா இடமும் போடும் இந்த வீட்டை உடைச்சு அப்புறம் போடும் வேலை கிடக்கும் இந்த வீடு நிற்கிறேன் அவ்வளோ இப்போ நிற்கிறியோ ஒரு கொங்குரிட் ஆணி விழுகிறா இந்த வீட்டில் ஏசிபிஆரை மட்டும்தான் இல்லை ஏசிபியே வளையுமாடா இந்த வீடு உடைக்கிறேன்டா தாத்தாக்கிட்ட வீடு எப்போ வீடு கட்டி முடிகிறது ஜூரசிக் பார்க்கிங் அதுதான் படம் முடிஞ்சு இதுதான் பரவாயில்ல அது மண் நோமல் முக்கியமாக பரவாயில்ல இதில் தேடி இருக்கிற விஷயங்கள் ராணிகள் இருக்கிறாங்க டிப்பரில் வேற ஒன்று மண் ஏற்றி கொண்டு சரி யானியை கிடந்த கட்டஞ்செய்தி ஓ வா சரி இப்போ நான் போய் குளிக்கிறேன் நீங்கள் பரவும் எல்லாரும் அதுதான் நீங்களும் உங்களோட வீட்டு வேலைகளை எல்லாரும் செய்யுங்கோ கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சிடண்டா வருத்த துன்பங்களும் வராது லேசில் நார்மலாக ஆஃபீஸ் வேலை செய்கிறார்கள் என்றாலும் ஆஃபீஸ் வேலையில் முடிச்சு போட்டு சின்ன சின்ன வீட்டில் வேலையில் செஞ்சா அதுதான் இதுவும் ஒரு சந்தோஷம் தானடா குடும்பத்தின் சந்தோஷம் தானடாப்பா வீட்டு வேலை செய்கிற ஒரு சந்தோஷம் தானே உடம்புக்கு ஒரு இதாகிடுது பின்ன என்ன செய்து இதால் கிடைக்கிற சந்தோஷம் சின்ன சந்தோஷம் பேர் கவிதாஸ் கதைக்கெல்லாம் நிற்கிறான் சந்தோஷத்தில் ஓ கடிஞ்ச சந்தோஷம் ஓ சந்தோஷத்தில் மூச்சும் பருகிது சந்தோஷத்தில் மூச்சும் பருகில்ல அவனுக்கு சரி வா முடிச்சோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன் ஹூ சப்போர்ட்டிங் அஸ் எல்லாருக்குமே நன்றி ஸ்பெஷலி டு சுமன் அண்ணா முக்கியமாக அவருக்கு தான் சொல்லுவோம் ஆள் இல்லாட்டி சிக்கல் வேலை யா
ஓகே ஸோ முடிச்சுக்கொள்ளும். ஸோ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நாங்கள் என்னெல்லாம் செய்கிறோமோ எல்லாத்தையும் வந்து அப்டேட் பண்ணுறோம். சந்திப்போம் மறுபடியும். பாய்.